ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா கனவா தொக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொரியும். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்குனது, ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்குனது வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 5-6 பூண்டு பல்லை போட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சில பேர் அவிச்சு போடுவாங்க கணவாயை. நம்ம இப்படியே போட போகிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டை நல்லா நச்சு போட்டுக்கோங்க. 1 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. சில பேர் அவிச்சு போடுவாங்க. நம்ம அப்படியே போட்டு செய்யலாம், வெந்துடும். நான் அப்படியே தான் போடுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போடுறேன். அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இந்த வெங்காயத்தோடையே வெந்துடும் இந்த கனவா. நம்ம தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெந்தால் அது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். இதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன். நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் 1 தக்காளியை நல்ல பெரிய தக்காளியாக அடித்து அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. லோ ஃப்ளேம் வைக்க வேணால், ஹை ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வேக விட்ருங்க. கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இந்த தொக்கு சூப்பராக இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.